ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு நம்ம சேனல் அந்தளவுக்கு பெருசாக பாப்புலராக இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாலிட்டி பற்றி பேசுகிறதாலையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ் பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறதாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பெருசாக ஒன்றும் க்ரோத் ஆகிருக்காது. இது நம்மளுடைய யூடியூப் சேனல். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பாங்க. ரொம்ப பெரிய பாப்புலர் சேனல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அதாவது நிறைய பேர் என்னென்னா, இந்த மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் பாப்புலர் சேனல், அப்புறமா பெரிய சேனல் அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட நானும் இந்த 7-8 வருஷமாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி சில விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். நடுவில் ஒரு செட் டைம் கிளாஸஸ் கூட எடுத்தேன். அதாவது சில விஷயங்கள் இன்னும் அட்வான்ஸ் லெவலில் சொல்லித்தரலாம், இன்னும் நெருக்கத்தில் அப்படின்னு சொல்லி நானும் கிளாஸஸில் இருந்தேன். அதை பற்றி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்ததுனால அந்த கிளாஸஸையும் கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப நம்மளுடைய எஜுகேஷனல் வீடியோஸாக உங்களுக்கு பண்ணிட்டு வரேன். இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்பு. அதாவது மார்க்கெட்டுடைய லைவ் அப்டேட்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி மார்னிங் அப்டேட்டாக இருக்கட்டும், மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல இன்னும். அதாவது எது உண்மை, எது போய், என்ன நடக்குது, ஏது நடக்குது, உண்மையாக போய் சில விஷயங்கள் தெரிஞ்சிக்காமல் முயற்சி பண்ண இடத்துல போயிட்டுருக்காங்க. இது கூட பார்த்திங்கன்னா இந்த 2 லெவல் அவங்களுக்கு மார்க்கெட் இந்த 2 லெவல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு இன்னும் மார்னிங் அப்டேட்டில் சொன்னேன். நேற்று உங்களுக்கு அந்த மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் ட்ராவல் பண்ண சொல்லுவேன். மார்க்கெட்டு இந்த 2 லெவல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு இங்கே இருக்க சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி சார், இப்போது என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சைக்காலஜி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சைக்காலஜி வீடியோ கண்டிப்பாக போடுறேன். சைக்காலஜியில் எந்த வீடியோனா நான் என்னுடைய அனுபவத்தையே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி இந்த வீடியோ நம்மளுடைய கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு போட்டிருந்தேன். 7 years லாஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பாதி பேர் பார்த்தாங்க. ஏன்னா இப்போ நியூ ஜென்ரேஷன் பார்க்கல. இந்த 2024-25 வந்தவங்க அந்த வீடியோ பார்க்கல. திரும்ப அந்த யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்றதால அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணி ஒரு சின்னதாக ரொம்ப பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க. 8,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. தமிழ் ட்ரேடிங் சேனல் அப்படின்னு இதில் ஸ்டார்ட் பண்ணி இதில் ஷேர் பண்ணலாம் சில விஷயங்கள் அப்படின்னு பண்ணேன். இது ஒரு பெருசாக ஒன்றும் சப்போர்ட் ஒன்றும் வரல. கிட்டத்தட்ட வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, சரி, நீங்கள் மறக்காமல் 2 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா எந்த சேனல் எப்போ நம்ம உண்மையை பற்றி பேச தெரியாது இல்லை உங்களுக்கு, எல்லாமே அதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஏதாச்சும் நம்ம நெருக்கடி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் 2 சேனல் பண்ணிங்க. எந்த சேனல் உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக வருதோ அதே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். நோட்டிஃபிகேஷன் எடுத்து கிளிக் பண்ணி வச்சுங்க. எதில் உங்களுக்கு அப்லோடிங் நோட்டிஃபிகேஷன் வருதோ அதில் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். சரி, ஓகே. இன்னொரு சேனல் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவினிங் டைமில் கூட இல்லை அந்த மாதிரி சில அப்டேட் கொடுக்கலான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃபார் தட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்ம 65,000 இப்போ ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது எந்த லெவல் போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களோட கமெண்ட்ஸுகளும் தெரிவிக்கலாம். சரி, இந்த சைக்காலஜி வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னுடைய ஓன் லைஃப். நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஜேர்னி, எங்கெங்கெல்லாம் டர்ன் ஓவர் திரும்பிச்சு அப்படின்ற விஷயத்தையும் கூட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். சரி, என்னுடைய பேர் சிவாஜி. தமிழ் சிவாஜின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில அது கூட பார்த்திங்கன்னா, ஏன் சிவாஜின்னு குழப்பறீங்க, நான் நார்மலாக சொல்லலாமே அப்படின்னு. ஏன்னா நம்ம இங்கே பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டதுனால அந்த பேர் அந்த ஷீவா மாறிச்சு. சில சேஞ்சஸ் வந்தது. இப்போட வார்த்தைகள் பார்த்திங்கன்னா தமிழ் அந்தளவுக்கு கிளியராக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட 1992 பெங்களூர் வந்தது நான். ஸோ 92க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் நம்ம பெங்களூரில் லைஃப்பில் கொஞ்சம் அந்த வார்த்தைகள்லாம் இங்கே வார்த்தைகளோடு சேர்ந்து வரதுனால கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும், மன்னிச்சுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி சார், நீங்கள் மொபைல் ட்ரேடிங் சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி. அதாவது தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இந்த ட்ரேடிங் ஃபீல்டு வரத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் தாண்டி வந்திருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ஸ்டார்டர்ஸ் இருக்குங்களே, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மோட்டார் ஸ்டார்டர்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஸ்டார்டர் ஃபீல்டுலேருந்து ஜம்ப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்ற ஷாப் வச்சு அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங்கில் ஜேர்னி என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ட்ரேடிங் ஜேர்னி வரதுக்கு முன்னாடி இந்த சன் டிவியில் காலையில் இப்போ NSE BSE இப்போ இத்தனை பங்குகள் ஏறியது, இத்தனை பங்குகள் இறங்கியது, 1000 புள்ளிகள் நிஃப்டி ஏறியது அப்படின்னு சொல்லுவாங்க. 1000, 1200, 1300 அந்த மாதிரி ஏற்றல் இறக்குங்க, 2000 அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்போ அது சுத்தமாக ஜீரோ நாலேஜ். எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. அந்த ஸ்டார்டர் பிஸ்னஸ் பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா, அந்த மார்வாடிங்க கிட்ட போக சொல்ல அந்த ஸ்க்ரீனில் டிவி கீழே போயிட்டுருக்கும் அந்த
என்ன சொல்கிறது, அது சிஎன்பிசி ஆவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஸ்க்ரோலில் லைனாக போயிட்டே இருக்கும். இந்த பங்கு ஏறிச்சு, இந்த பக்கம் இறங்குச்சு. நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், இது என்னது ஏறுது இறங்குது, இன்னும் இது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு. அவங்களாம் எனக்கு ரூபா நாங்களே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்க, நீ வேறு தேவையில்லை இதுக்குள்ளே வராது அப்படின்னு நியூட்ரல் பண்ணி விட்டுடுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலான்ற ஆர்வம், அது என்னென்னு தெரியாது, இன்னும் பார்க்குறாங்களே எல்லோரும் அவ்வளோ விறுவிறுப்பாக பார்த்துட்ருக்காங்களே என்ன ஏது அப்படின்னு தெரியாது அப்படின்றதுக்காக அந்த கேட்டு தெரிஞ்சு சரி விட்டுட்டு அந்த அதுக்கப்புறமா சில வருஷங்கள் 3-4 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் ஷாப் வச்சுருந்தேன். அப்போவும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடிங் ஃபீல்டு எப்படி வருது பாருங்கள். திரும்ப யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நண்பர் ஒருத்தர் சொன்ன இந்த மாதிரி இப்போ ஒரு கலையில் டெய்லி ஒரு 1000-2000 சம்பாரிச்சிக்கலாமா, இந்த மாதிரி ட்ரேடிங்லாம் ஒன்று இருக்குதாமே, நீ ஒன்றும் இல்லை ஒரு 10,000 போட்டால் டெய்லி 500-1000 எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அதுக்குள்ளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், எனக்கு தெரிலப்பா, எனக்கு ஏற்கனவே கேட்டாங்கன்னு யாரும் சொல்லலை, நீ என்ன புதுசாக சொல்ல, 10,000 போட்டால் டெய்லி 1000 என்ன புரியல அப்படின்னு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. அதுக்குள்ளே டச் ஆனது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கிட்டத்தட்ட 2007-8 அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ட்ரேடிங் ஃபீல்டு. இந்த 2007 2014-15 வரலும் கம்ப்ளீட்டாக லாஸ் 7-8 வருஷம் ஆகிடுச்சு. என்னுடைய லாஸ் தான். என்னடா அது பகிரங்கமாக அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே என்னுடைய 2007 2013-14 வரலும் என்னுடைய லாஸ் கரியர் தான் இருந்தது. எப்படின்னா பணம் கொண்டு வருவேன், லாஸ் பண்ணிவிடுவேன், ஏதோ லாஸ் ஆகிடுச்சு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எனர்ஜி பூஸ்ட் பண்ணிக்கிறது, சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஓகே இந்த ஸ்டடி சூப்பராக ஒர்க் ஆகுது, இதை நம்ம மண்டேலேருந்து ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு திரும்ப கொஞ்சம் பணம் எப்படியா டைட்டாக அரேஞ்ச் பண்ணி. அப்போ என்கிட்ட பணம் இருந்துச்சு. அப்போது அந்த 2007க்கு முன்னாடி இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 35 lakhs அது சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் லாஸ் பண்ணி அது என்னென்னா இன்றைக்கி வந்துடும். இல்லை நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இல்லையா, 3 மாதம் கற்றுக்கிட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, 4 மாதம் கற்றுக்கிட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, 1 வருஷம் கற்றுக்கிட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ என்னன்னா நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு என்ன எல்லாம் தெரிஞ்சாமல் இருந்துச்சு. நம்ம தான் இவ்வளோ நாளாக இருக்கும், நம்மளுக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு இந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 2014 வரலுமே கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஃப்ரெண்ட்ஸ். அது 35 லட்சம் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை அதுதான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஒன்றுனா சொல்லிட்டு வரேன். 2007 2010-11 வரலும் பார்த்திங்கன்னா எங்கேயும் கிளாஸஸில் எதுவும் போகல. அவன் என்ன பெருசாக சொல்லி கொடுத்துட்டு போகிறான், அவன் தெரிஞ்சு அவனே பண்ணிக்க போகிறான், அது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தால காசு சம்பாதிக்கிறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்புறமா சரி என்னடா அது ஒன்றும் புரியலையே, சரி அவனுக்கு என்னன்னு தெரியும் நாலேஜ் கொஞ்சம் எடுத்துக்கலாமே அவங்ககிட்ட காசு கொடுத்து. கிட்டத்தட்ட அப்போயே பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு பார்த்திங்கன்னா 50,000-60,000 பாம்பேலாம் போனீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. என்னுடைய மைண்டு எப்படின்னா பெரிய ஆளுங்க நல்லா சம்பாதிப்பாங்க, ஒரு நல்ல காரில் லக்ஸுரியாக லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஓகே அப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, நான் அதனால் அவங்க சொல்லி தருவாங்க அப்படின்ற ஒரு இதில் 2010, 11, 12 அந்த ஒரு வருஷமாக அந்த டைமில் ஒவ்வொருத்தர்கிட்டே போயிட்டு கற்றுக்கிட்டே இருந்தேன். அப்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. சில டைம் ரொம்ப ஏமாந்துருக்கேன். அதாவது ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பேன். இப்போவாச்சும் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2018 ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போவும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன். 2019, 20, 22 கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 7-8 வருஷமாக இருக்கிற என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ சப்போர்ட் இருக்குது. என்னென்னா அவங்க கேள்விக்கு டவுட்ஸ் கேட்கலையன்ற வருத்தம் மட்டும்தான் இருக்கும். டவுட் கேட்டு நான் சொல்லித்தர முடியாது அப்படின்னு சொன்னது யாருக்கும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு. அப்படின்னா கீழே என்னோடய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் உங்களுடைய கிளாஸஸ் எப்படி போச்சு, என்னென்ன உங்களுக்கு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு நீங்கள் தெரிவிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லானவங்களும் நீங்கள் உங்களுடைய ஜர்னியையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த யூடியூப் கீழே ஓப்பனாக பப்ளிக்காகவே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒளிவு மறைவெல்லாம் அதுவும் கிடையாது. சரி ஓகே டாபிக் வரேன். அந்த சைக்காலஜி பற்றிய விஷயத்தான் இவ்வளோ விஷயம் பேசிகிட்டு வரேன். நிறைய பேருக்கு சைக்காலஜி போரிங்காக இருக்குன்றதுக்காக நிறைய பேர் நான் ஸ்கிப் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அது உண்மையிலே என்ன அப்படின்றதுனா அந்த லாஸ் அந்த விஷயம் என்னை ரொம்ப பாதிச்சு. அந்த 2007 2014-15 வரலும் பார்த்திங்கன்னா என்னடா அது என்ன பண்ணால் லாஸ். அப்போது பர்டிகுலர் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ நாளாக இந்த அவுட் ஆஃப் த மணி வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த 2007 இந்த இதுக்குள்ளே நடந்த எப்பப்போ நடந்துச்சுன்னு மாற்றி நீங்கள் செட் பண்ணிங்க. ஏன்னா எந்த வருஷம் அப்பப்போ பண்ணிகிட்டே மிடில் அந்த தப்பு பண்ணிகிட்டே இருந்தேன். என்னென்னா இப்போ அட் த மணி ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் ஜாஸ்தி ட்ரை பண்ணுவேன். அப்போலாம் இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் இப்போ 10 ரூபா அட் த மணி இருக்குது ப்ரீமியம்னா, இந்த அவுட் ஆஃப் த மணி பார்த்திங்கன்னா 2 ரூபா இருக்கும், 2 ரூபா 1 ரூபா இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸ் இருக்கும். இது 10 ரூபா இருக்கும். அப்போது இந்த 10 ரூபா ப்ரீமியம் ரொம்ப பெருசாக தெரியும் எனக்கு. என்னடா இவ்வளோ பணம் போட்டு ஒரே லாட் வாங்கணுமா, இவ்வளோ பணத்துக்கு நிறைய அதிகமான லாட் வாங்கணும், சும்மா ஒரு 50 பைசா ஏறினா கூட நமக்கு நல்ல லாபம் வந்துடுமே
அப்படின்ற கான்செப்டில் இந்த அவுட் ஆஃப் த மணி தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அதில் தான் வாங்கணும். என்னுடைய குருட்டு தைரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சார்ட்டும் பார்க்கறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்போலாம் வந்து சார்ட்டு பார்ப்பேன், ஏன்னா என்னுடைய பார்வையில் பார்ப்பேன், அது என்ன தான் நடக்குது அந்தந்த டைமில் பார்ப்பேன். அந்த சார்ட்டை பார்க்கறது இப்போ நினச்சா சிரிப்பாக வருது, ஆனால் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் சிரிச்சுட்டு பேசலாம் நான் வீடியோ, அப்போ ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா. அப்போது இந்த ₹2 ப்ரீமியம் ₹1 ப்ரீமியம் எவ்வளோ ஆகிட போகுது? 50 பைசா ஆக போதா, 25 பைசா ஆக போதா? வாங்கி போடலாம். இது ஒரு 100 லாட்டு, இது ஒரு 200, இது ஒரு 500, இது ஒரு 1000. ஸோ இந்த மாதிரி பெருசாக வாங்கினா நம்ம பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தப்பான மைண்ட் செட் இதை அப்போ தான் சொல்லுது உங்களுக்கு. எல்லா வீடியோக்கு ஒன்று சொல்லிட்டு வந்தேன், ஆவரேஜ் பண்ணாதீங்க லாஸ்ட்டில் அப்படின்னு. இந்த அனுபவம் தான். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ₹2 ₹1 ₹50 ப்ரீமியம் இது 0 ஆகும் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. 0 ஆகிடுது. ஆனால் என்னுடைய கணக்கு பாருங்கள், ஒரு டைமில் 0 ஆகிடுன்னு தெரிஞ்சால் கூட சரி எப்படியா இருந்தாலும் சின்னதாக மேலே போயிட்டு கீழே வரும் இல்லையா, அந்த டைமில் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். என்னென்ன அந்த தவறான ஒரு கருத்துக்கள்லாம் பாருங்க மைண்டில் அப்போ ரெக்கார்ட் ஆனது. அந்த மாதிரி தவறுகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அப்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் ஸ்டாக்ஸில் என்னென்ன ஒரு நாள் வரும், ஒரு நாள் போகும், ஒரு நாள் வரும், ஒரு நாள், ஆனால் மொத்தத்தில் வந்து கேபிட்டல் காலி. ஒரு நாள் வரும், ஒரு நாள் போகும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் போகும், கேபிட்டல் காலி. இது தான் வந்து அந்த லாஸ்ட் 7-8 வருஷமாக கண்டினியூவாக போயிட்டே இருந்துச்சு. அந்த 2014, 15 அந்த டைமில் 13, 14 எனக்கு சாரி அந்த டைமில் பார்த்திங்கன்னா மைண்டில் சரி இந்த ₹3 ₹4 ப்ரீமியம் வந்து 0 ஆகுது இல்லையா, நம்ம இது ஏன் சேல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போது இது சேல் பண்ண நிறைய பணம் வேணுமே. ஆமாம், பணம் அதிகமாக வேணும் இல்லையா, என்ன பண்ணுறது? அப்போ அதிகமான பணம் இருக்கிறவன் தான் வந்து மார்க்கெட்டில் ஜெயிக்கிறான். அப்போது தோக்குறவங்களாம் யார்? 95% வந்து தோக்குறாங்க மக்கள். அப்போ யார் அது? அவங்களோட திங்கிங் என்ன இருக்குது? அப்போ அவங்களுடைய என்ன யோசனையில் இருக்காங்க? ஸோ அந்த 2-3% பீப்புள்ஸ் என்ன யோசிக்கிறாங்க? அப்போ எஃப்ஐஎஸ் டிஎஸ்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்குவேன். பெரிய பணக்காரன் 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி போட்டு பண்ணுறான் இல்லையா, அப்போ அவனோட திங்கிங் என்னவாக இருக்கும்? யாருக்கு அவன் ஏன் விற்கிறான், இவன் ஏன் வாங்குறான்? இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ரொம்ப லேட்டாக எப்போ என் கையில் இருக்க பணம் எல்லாம் காலியானதுக்கப்புறம் தான் தோணுச்சு. அதனால தான் சொல்லி என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட்டு இந்த ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட இந்த கிளாஸஸ் பற்றிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அப்போது உங்கள் கையில் இருக்கிற பணம் இருக்கிறதுக்குள்ளே கற்றுக்குங்க அப்படின்ற விஷயம் மென்ஷன் பண்ணேன். அது வந்து ஒரு சில தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்னென்னா என்கிட்ட தான் கிளாஸஸ்க்கு தான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாங்க போல் தெரியுது, அதனால தான் இருந்தாலும் இப்படி எப்போ பார்த்தாலும் வந்து கற்றுக்குங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் வேணாம், என்னுடைய வெபினார் வேணாம், நீ எங்கேனாச்சும் போய் கற்றுங்க, யார்கிட்டயாச்சும் போய் கற்றுங்க, ஆனால் கற்றுக்கிட்டு பண்ணுங்கன்றத ஸ்ட்ராங்காக லாஸ்ட்டு மென்ஷன் பண்ணேன். அப்போது அந்த கையில் இருக்க பணம் காலியானதுக்கு அப்புறம் தான் நான் உண்மையிலே கற்றுக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் 2014 ஃபஸ்ட்டு 7-8 வருஷம் கம்ப்ளீட் வாஷ் அவுட். இதுக்கு பணமும் காலி, நேரமும் வெறி, மன உளைச்சல், எக்கச்சக்க என்னென்னோ பிரச்சனைகள் சந்திச்சு அவ்வளோதான். பணம் வரப்போகிறதில்ல, சரி முடிஞ்சிச்சு. அப்போது என்ன 2014 சரி பணம் போனது தான், வாழ்க்கை அவ்வளோதான் இல்லையா, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும், சரி போனது இது கற்றுக்கிட்டு விட்டுலாமே, மார்க்கெட்டில் இதை கற்றுக்கிட்டு விட்டுலாமே அப்படின்னு. அப்போது இந்த 2013-14 பார்த்திங்கன்னா இந்த கிளாஸஸ்லாம் போயிருந்தேன் இல்லையா, 2012-13 மேலே தான் கிளாஸஸ்லாம் போனது. அப்போது அந்த டைமில் பெரிய ஆளுங்கிட்டலாம் கற்றுக்கிறதுக்காக வருவாங்க. பாவம் அவங்களாம் என்னை விட இன்னும் ரொம்ப மோசம். அவங்களாம் அதாவது நம்ம 7-8 வருஷம் லாஸ் பண்ணி ஏதோ ஒரு அனுபவம் கற்றுக்கிட்டோம் நம்ம. ஆனால் அங்கே புதுசாக வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஒன்றுமே 0 நாலேஜ், அவங்களுக்கு எதுவுமே இல்லை பாவம். அப்போது அவங்க 0 நாலேஜ் இருந்து ₹50,000 கொடுத்து கற்றுக்கிறதுக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன புரியும்? அவங்க என்ன ஆக்சுவலாக நமக்கு அவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒன்றுமே இல்லை. சின்ன விஷயத்தை வந்து சின்ன எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க சொல்லிக் கொடுத்து வந்து ₹50,000 வாங்கிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளே கிடையாது. 2 நாள் தான் கிளாஸ். பெரிய ஹோட்டலில் நல்ல சாப்பாடு, லக்ஸுரி லைஃப் பார்த்தோன்னு பக்குன்னு நம்மளுக்கு அடாரா இவ்வளோ பெரிய ஹோட்டலில் எவ்வளோ லக்ஸுரி லைஃப் அந்த அப்படி இருக்கும் அந்த கோர்சஸ்லாம். இவ்வளோலாம் பெருசாக அப்புறம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே வராங்க இல்லைங்களா அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டானாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டாக அவங்க என்ன வந்து சீனியராக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அந்த 2015 டைமில் பார்த்திங்கன்னா என்ன சீனியராக எடுத்துக்கிட்டாங்க. சார் நீங்களே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஒன்று எல்லோரும் வந்து அந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து கைட் பண்ண கேட்டாங்க. நான் வந்து நாங்களும் ஒன்று மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான், நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஷேர் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு நாலேஜ் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கெயின் ஆச்சு அதிகமாக. அவங்களுக்கு சொல்லித்தர எனக்கு வந்து நாலேஜ் ரொம்ப நான் என்ன மல்டிபிள் அந்த திங்க் பண்ணேன். அந்த டைமில் தான் அந்த சேல் பண்ணிட்டே வரக்கூடாது, ஆப்ஷன் செல்லிங் அப்படின்ற விஷயத்தில் கான்செப்டில் உள்ளே போனேன். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய லைஃபு டோட்டலாக சேஞ்ச் ஆனது. அந்த ஆப்ஷன் செல்லிங்கில் பண்ணி கொஞ்சம் ப்ரீமியம் டைம் டிக்காவோ நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளோட ப்ராஃபிட் அச்சீவ் ஆகும். அப்போது அதில் ஒரு சின்ன சேலஞ்சிங் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நியூஸ் பேஸில் வந்து பெரிய கேப் சொல்ல அதில் லாஸஸ் வந்துச்சு அதில். ஆனால் அந்த லாஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து பெரிய லாஸஸ், மிச்சம் 9 டைம் வந்து ப்ராஃபிட் வரும்.
அப்போது என்ன திங்க் பண்ண அப்படின்னா அந்த ஆப்ஷன் செல்லிங்கே கூட நம்ம ஒரு ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணாமல் பெரிய நியூஸ் என்ன வருது அடுத்த வாரத்தில் வருது அப்படின்னா 2 நாள் முன்னாடி ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அந்த லாஸஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேன். அதுக்கு நான் முன்னாடி வந்து இந்த ஸ்டாங்கல் அப்படின்றது இப்போ சொல்லலாம். அப்போலாம் வந்து ஆப்ஷன் ஸ்டாங்கல்லாம் என்னன்னு தெரியாது. நான் சும்மா தோராயமாக அப்படியே பண்ணிவிட்டேன். இந்த இன்ஃபோசிஸ்லாம் ரிசல்ட் வரும். இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன், இந்த கால் ஆப்ஷனு புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் வாங்கி வச்சுக்குவேன். இப்போ இது எக்ஸாம்பிள், இது ஒரு 10 ரூபா, கால் ஒரு 10 ரூபா, புட்டு ஒரு 10 ரூபா, ரெண்டுத்தையும் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா இந்த நியூஸ் வரும், அந்த இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் டைமில் ஒன்று பிச்சுக்கிட்டு போவோம். அந்த 10 ரூபாய்க்கு ப்ரீமியம் 50 ரூபா 100 ரூபா அப்படி ஆகிடும். இன்னொன்று வந்து 0 ஆகிடும். அப்போ என்னுடைய கான்செப்ட் என்ன, ஒன்று போனால் போயிட்டு போடும், இன்னொன்று 10 ரூபாயிலேருந்து 100 ரூபா இதில் சம்பாரிச்சிடலாமா அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து அதுவும் சில டைமில் எனக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஆனால் ஒரு சில டைமில் ரெண்டுமே ஏறல. நல்ல ரிசல்ட்டோ தப்பான ரிசல்ட் ஏதோ ஒன்று ஆச்சு. ஆனால் ப்ரீமியம் வந்து நான் வாங்க சொல்லி அதிகமான ப்ரீமியம் கொடுத்து வாங்கியிருப்பேன். வாங்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ரூபா ப்ரீமியம் அதிகமாகிட்டு, 10 ரூபாய்க்கு ப்ரீமியம் ஆல்ரெடி 50 ரூபா ஆகிட்டு இருக்கும், இந்த பக்கம் 50 ரூபா ஆகிட்டு இருக்கும் ப்ரீமியம். நம்மள மாதிரி எத்தனை பேர் திங்க் பண்ணுவான் இந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா அப்படி வரும்னு சொல்லிட்டு. அப்போ 2 பக்கம் 50 திங்க் பண்ண சொல்ல என்னாவும், ஆல்ரெடி அதிகமாக கொடுத்து ப்ரீமியம் ஆகிட்டேன், இந்த ரிசல்ட் என்ன வந்தாலும் நான் 50 ரூபா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே 0 ட்ரை பண்ணிச்சு. அப்போ தான் ஓஹோ எல்லாமே புத்திசாலி ஆகிட்டாங்கடாப்பா, சரி ஓகே அதையும் விட்டுது. ஏன்னா சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா எல்லா வருஷங்களும் எல்லா டைமும் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கில் அந்த 4th கேண்டில் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுது இல்லைங்களா, 2019, 20, 21 அதில் என்ன சூப்பராக ஒர்க் ஆச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் 2nd கேண்டில் ஸ்ட்ராட்டஜி 5 மினிட்ஸில், அப்புறம் க்ரூட் ஆயில் ஈவினிங் டைம் 5 PM ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் வந்து அற்புதமாக ஒர்க் ஆச்சு. என்னென்னா அதெல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுதில்ல. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அது 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் ஒர்க் ஆகல. இப்போ கூட பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீக்லி எக்ஸ்பைர்லாம் தூக்கிட்டாங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைர் வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் புதுசாக ஒரு பிளான் பண்ணோம். அதனால் நீங்கள் எப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் போகலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நிலவரத்தை புரிஞ்சுங்க. எதுவுமே வந்து நிலை கிடையாதுங்க. இந்த யார்கிட்டயாச்சும் போய் கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா இது வந்து அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கும், சூப்பராக கற்றுக்கிட்டு அதை வச்சு ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு கிடையாது, அர்த்தம் கிடையாது. ஏன்னா அதுவும் மாறும். அந்த மாற சொல்ல எவ்ரி மூமெண்ட்டை மாற சொல்ல நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க. இந்த அனுபவம் தான் வந்து நான் என்ன சொல்லுதாங்க, ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி போடுங்க, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது எல்லாருக்கும் தான் சரி. அதே மாதிரி லாஸ் ஆக சொல்ல ஆவரேஜ் பண்ணி அதை ரிகவர் பண்ணிடலான்னு அப்படின்னு முயற்சிக்காதீங்க. ஏன் அப்படின்னா இந்த லாஸை ஆவரேஜ் பண்ண சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் 10 டைம் ட்ரேட் பண்ணாலும் 6 டைம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க, 6ல் 7 டைம் கூட சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க. அந்த 3 டைமோ 2 டைமோ வந்து ஃபெயில் ஆகுது இல்லைங்களா, அந்த 8 டைம் சம்பாரிச்சிங்களோ அந்த 2 டைம் ட்ரேடில் வந்து கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகிடும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் சொல்லுவாங்க ஏன் இல்லை ஸ்டாப் லாஸ் போகிறீங்க, லாஸ் ஆவரேஜ் பண்ணி ரிகவர் பண்ணிடலாமேன்னுவாங்க. அந்த முட்டாள்தனத்தை மட்டும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அது கடுமையான வார்த்தைங்க சொல்லுன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்லியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ என்னுடைய தோற்றம் கூட தெரியும் பார்க்கலாம் உங்களுக்கு. நானும் பெருசாக அந்த தோற்றம்லாம் கிடையாது. எனக்கு என்னை பற்றி தெரிஞ்சவங்க நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஓல்டு வியூவர்ஸ்க்கும் தெரியும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு நார்மலாக ஆஸ் எ ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன், ஸ்டாப் லாஸும் அந்த லாஸில் ஆவரேஜ் பண்ணுறதையும் தவிர்த்துருங்க. அப்புறம் மைண்டு வந்து தெளிவாக இருங்க. இப்போது இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி நடந்தால் நான் இந்த ட்ரேட் பண்ண போகிறேன்றத தெளிவாக இருங்க. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக இருப்பாங்க. ட்ரேடு ஆரம்பித்து மார்க்கெட்டோட ஜிக்ஸாக் கலர் கேண்டில்ஸ் போகும் இல்லையா, அப்படியே மங்கிட்டு பை செல் ஓவர் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் முற்றிலும் தவிர்த்துருங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூஸில் என்ன சொன்னது, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவ்வளோ சப்போர்ட் கான்செப்ட். அதுக்கப்புறமா என்ன ஏதாவது தெரியாது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னா என்ன, ஒன்று இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணியிருக்கலாம், ரைட் ஓகேங்களா. இல்லை சார் நான் மார்க்கெட்டிங் சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னீங்க, மார்க்கெட் இங்கேருந்து வந்துச்சு, இங்கேருந்து சேல் எடுத்தேன், ஓகே நல்ல விஷயம், எடுங்க தப்பில்லை. 2 விஷயத்தில் தெளிவாருங்க. அப்போது நீங்கள் ஒரு வேளை இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து மார்க்கெட் கொஞ்சம் பில்பாக் எடுத்துரு கீழே மேலே போயிடுச்சுப்பா அப்படின்னு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், வேறு வழி கிடையாது. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னீங்களா, இந்த இடத்துல மூமெண்டம் எடுக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்காமல் பிரேக் டவுன் ஆகிடுச்சுப்பா, அப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுத்தாங்க, வேறு வழி கிடையாது. அப்போது எங்கெங்கே ஸ்டாப் லாஸ் எதுக்காக கொடுக்குறேன்னு தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு ட்ரேடில் அடுத்த ட்ரேடில் அந்த ரிகவரும் பண்ண முடியும், பயம் இல்லாமல் ட்ரேடும் எடுக்க முடியும் உங்களால். மிச்சப்படி இல்லை அப்படியே கண்ணுக்கு போனபடி எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்ன சொல்லுதுன்னா போகாத ஒரு வழி தேடிக்கிட்டே இருக்க மாதிரி தான். நீங்கள் 5 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை எத்தனை வருஷம் நீங்கள் யார்கிட்ட போய் கற்றுக்கிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. ஓகே, ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா ஒன்று நிமிஷம் இருங்க, இது என்னுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் தான். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 23ஆம் தேதி இல்லை, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி எந்த லெவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நேற்று காலையில் உங்களுக்கு இந்த 2 லெவல் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த தகவல்கள் நீங்கள் திரட்டிக்கிட்டு இதில் என்ன மாதிரி பிளான் பண்ணி
ட்ரேட் எடுக்கலான்றதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதை தவிர்த்து மிச்சப்படி சைக்காலஜியில் எண்ணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கு பின்னாடியும் இதே தான் ஒர்க் ஆகுது எல்லாருக்குமே சரி. நீங்கள் பார்த்துட்ருக்க முக்கால்வாசி பேருக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எண்ணங்கள் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்துங்க, ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வாங்க மேலே. அந்த மாதிரி ஒரு மனப்பதட்டமாக இருக்கும். சரி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமா வேணாமா, இருக்கலாமா, ட்ரேட் பண்ணலாமா வேணாமா, இந்த மதில் மேல் பூனை மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க வேலைக்கு ஆகிறதுல. இதுதான் பண்ண போகிறேன். மார்னிங் ட்ரேடாக காலையில் சிஸ்டம் க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டாப் லாஸ் ஆகட்டும் டார்கெட்டை க்ளோஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வாட்ச் பண்ணுறேன்னு எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போவே உங்களுக்கு 7.5 நாடு சனி பிடிச்சிச்சு அன்றைக்கின்னு அர்த்தம். எப்போது நீங்கள் வாட்ச் பண்ண, நான் எதுவும் ட்ரேட் பண்ண மாட்டேமா, ஒரு ட்ரேட் முடிச்சிட்டேன், ஒரு 10,000 லாபம் வந்துச்சு காலையில், நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன். ஆனால் ட்ரேடிங்கை ஜஸ்ட் ஸ்க்ரீன் மட்டும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் வாட்ச் பண்ணுறீங்க? இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல வாய்ப்பு வந்துச்சுன்னா பார்க்கலாம், வராது. ஏன்னா உங்களுக்கு தோற்றம் வந்து மாயை தான் காமிக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே பொய். ஆனால் அதே உங்கள்கிட்ட பணம் இல்லை, உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இல்லை அப்படின்னா நீங்கள் பார்க்குறதுலாம் உண்மை. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சைக்காலஜிலி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. நீங்கள் யாரோ என்னவோ தெரியல, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் பணம் உங்கள் கையில் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் பார்க்குற சார்ட் எல்லாம் க்ளீனாக தெரியும், நான் சொல்கிற மாதிரியே நடக்கும். ஆனால் அதே உங்கள்கிட்ட பணம் கையில் ஒரு அமௌண்ட் ஒரு 5 லட்ச ரூபா போட்டு நான் ட்ரேட் பண்ணி எனக்கு தான் நல்லா ப்ராக்டிஸ் தெளிவாயிடுச்சு அப்படின்றப்போ உங்களுடைய எண்ணத்துலேயே நீங்கள் கையும் எல்லாமே டோட்டலாக மாறிடும். நீங்கள் பார்க்குற தோற்றமே மாறிடும். பை சேலாக தெரியும், சேலு பையாக தெரியும். அதனால தான் சொல்கிறது, ஒரே ஒரு ட்ரேடை பண்ணி அல்லது 2 ட்ரேடு, நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு 2 ட்ரேட் எடுக்கலாம், தப்பில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இப்போ தான் நான் வந்து ஜோனில் இருக்கிறேன் அப்படின்றப்போ தயவு செஞ்சு நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணிங்க. ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மார்க்கெட் வந்து நீங்கள் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக போகுதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கீழே வரும்னு நினச்சிங்க, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்றப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, மார்க்கெட் மேலே போய் இங்கே கீழே வரும், இங்கே செல் பண்ணலாம். மார்க்கெட் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் வந்து கீழே போகுது, அப்போது செல்லிங் பண்ணலாம். மைண்ட் செட்டிங்லாம் வந்து செல்லிங் மைண்ட் செட்டே இருக்கும் உங்களுக்கு. மார்க்கெட் எவ்வளோ போனாலும் அங்கே போய் சேல் பண்ணுவீங்க. அங்கே ஏதோ உங்களுக்கு சேல் பண்ணுற மாதிரி தெரியும், அப்போ சேல் பண்ணுவீங்க. திரும்ப அங்கே போய் சேல் பண்ணுவீங்க. மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்து திரும்ப மேலே போடும், கீழே அப்படி திரும்ப மேலே போயிடும். அப்போது உங்களுக்கு மைண்ட் செட்டை தயவு செஞ்சு மாற்றுக்குங்க. உங்களுடைய எண்ணங்கள் வந்து கீழே போகுது அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணணும், மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு பிரேக் டவுனு இல்லை ஏதாச்சும் வரணும். பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, ரிவர்சலுக்கான பிளானை பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ரெட் கலர் கேனில் வந்து நான் டக்குன்னு சேல் பண்ணிவிட்டு திரும்ப க்ரீன் கலர் மாறிடும். இல்லை இந்த கன்ஃபார்மாக கீழே வந்துடும் அப்படின்னு அங்கே போய்ட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்களே வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தவிர பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய இவ்வளோ விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணி, இது ஆல்ரெடி நம்ம ரெகுலர் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இது தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு ஆள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணிங்க. இல்லை சார் எனக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் பிடிக்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.